ஆப்ரேஷன் சிந்தூருக்கு எப்போ ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஐ திங்க் பாம்பு போட்ட அணில் அவங்க அட்டாக் பண்ண அணில் ஒரு வருஷம் முன்னாடி வச்சுருப்பாங்க. அதுதான் சொல்கிறேன் நான். அதாவது இது மாதிரி இந்த மாதிரி நடந்தால் என்ன பண்ணுறது? ஒரு வருஷம் முன்னாடி இல்லை, ஏன்னா அப்போ தான் ஸ்டார்ட் அப் பிடெக் டெக்னாலஜி எல்லாம் ப்ரொக்யூர் பண்ணி ரெடியாக வச்சு வேர்ல்டுலேயே இப்போது அஜித் டோவல், ஜெய்சங்கர், பிரைம் மினிஸ்டர், பெஸ்ட் காம்பினேஷன் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆஸ் என்எஸ்ஏ, ஆஸ் எ ஃபாரின் மினிஸ்டர், ஆஸ் எ பிரைம் மினிஸ்டர். இவங்க போய் எங்கே போய் இவங்க தான் லாங்கஸ்ட் ஸ்டாண்டிங். ஓகே, ரஷ்யாவில் இருக்க லாவ்ரோன்னு இருக்கார், சைனாலேயே இருக்க ஜி இருக்கார். பட் இந்த காம்பினேஷன் இருக்குது பாருங்கள். அண்ட் தென் அவங்களோட நேஷ்னலிஸ்டிக் திங்கிங் இருக்குது பாருங்கள். ப்ளஸ் த ரிஸ்க் டேக்கிங். அவங்கள பர்சனலாக தே ஆர் புட்டிங் த ஹெட். ஆப்ரேஷன் சிந்தூர்னா எவ்ரிபடி இஸ் புட்டிங் த ஹெட் ஆன் த ஷாப்பிங் போர்ட், இஸ்ன்ட் இட்? இந்த இன்கம் டேக்ஸ் விஷயமே வந்து பல நாளாக பல வருஷமாக 2014 எதிர்பார்க்கப்பட்டது. இந்த 12 lakhs கொண்டு வருது. அது வந்து இந்த வருஷம் தான் நடந்திருக்கு. அதுக்கு அடுத்த ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே தீபாவளிக்குள்ளேயே வந்து உங்களுக்கு இன்னொரு விஷயம் நடக்குது அப்படின்னா 2 மேஜர் ரிஃபார்ம்ஸ் தான் சொல்லலாம். 2 மேஜர் ரிஃபார்ம்ஸ். அந்த தீபாவளி பரிசு என்ன? ஸோ ஜிஎஸ்டி கன்செஷன் வருது. அது ஓகே, அது ஓரளவுக்கு டாரிஃபையும் என்ன ஒன்று சொல்லலாம் இப்போ. ஸோ ரியல் தீபாவளி பரிசு தான் அது. ரிட்டையர்ட் ஐஏஎம் ப்ரொஃபஸர் ரமேஷ் சார். சாரை பற்றி சொல்லணும்னா ஒரு 360 டிகிரி அப்படின்னு சொல்லலாம். சார் ஒரு ப்ரொஃபஸர், பல மாணவர்களை வந்து வழிநடத்தியிருக்கார். பல ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ஒரு திங்க் டேங்க்ல இருந்து அவங்கள வழிநடத்தியிருக்கார். பிரைம் மினிஸ்டரோட ஸ்பெஷல் செல் நிதி ஆயோக் செல்லில் சார் வந்து ஒரு மெம்பர். டெல்லி ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்டில் ஒரு டேர்னிங் பாயிண்டில் ஒரு முக்கிய ஐடியா கொடுத்து சார் வந்து டெல்லி ஸ்மார்ட் சிட்டியை வந்து கொண்டு போகிறதுல ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருக்கார். அது எல்லாத்துக்கும் மீறி சார் வந்து ஒரு பப்ளிக் பாலிசி மேக்கிங்கில் ஒரு பைனியர் அப்படின்னு சொல்லலாம். அவர் பல ப்ரோக்ராம்ஸை மக்களுக்காக நடத்துகிறார். அதே போல் ஒரு பியூரோக்ராட்ஸ் ட்ரைனிங்கில் சார் வந்து எக்ஸ்பர்ட். இந்த மாதிரி ஆல்ரவுண்ட் கெப்பாசிட்டி உள்ள ஒரு மனிதர் தான் இன்றைய சீஃப் கெஸ்ட் ஐஏஎம் ப்ரொஃபஸர். சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். ஆக்சுவலி நமக்கும் படிப்புக்கும் ரொம்ப தூரம், நமக்கும் ஃபஸ்ட்டு பெஞ்சுக்கும் ரொம்ப ரொம்ப தூரம், நமக்கும் வாதியாருக்கும் ரொம்ப 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 தூரம். ஆனால் ஃபியூ டீச்சர்ஸ் ஹவ் ஆல்வேஸ் இம்பேக்டட் மை லைஃப். என்னோட ஸ்கூல் டைமில் வந்து அதியமான்னு சொல்லிட்டு என்னோடய 10th கிளாஸ் டீச்சர். அப்புறம் டிப்ளமா டைமில் வந்து சித்ரான்னு சொல்லிட்டு என்னோட கெமிஸ்ட்ரி டீச்சர். அதுக்கப்புறம் வந்து இன்ஜினியரிங்கில் வந்து ஜி பாலாஜின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் ஜி பாலாஜி. ஏன்னா இப்போ ரீசென்ட்லி காட் பிஹெச்டி, அதனால் யூ ஹேவ் டு கிவ் த கரெக்ட் இது. டாக்டர் ஜி பாலாஜி, ஹி ஹஸ் impacted my life. And my wife is a lecturer actually. Recently I got married, my wife is a lecturer. So few teachers have always impacted my life. Today என்னுடைய பாட்காஸ்ட்டில் வந்து நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒருத்தர். நான் வந்து நிறைய பேர் பேட்டி எடுத்துட்டேன். அதாவது நான் ஒன்றுமே இல்லாத ஒரு ஆள். ஐ திங்க் ஐ டோன்ட் ஹேவ் எனி பேக்ரவுண்ட் சம்திங். பட் நான் கேட்டோன்னே நிறைய பேர் பேட்டி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து இட்ஸ் a வெரி ஸ்பெஷல் டே. நான் ரொம்ப நாளாக இவரை எடுக்கணும் ஆசைப்பட்டிருக்கேன். அதுக்கான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமையலை. இன்றைக்கி சாரை வந்து நான் வந்து இன்ஃபேக்ட் சொல்ல போனால் கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி சார் கண்டிப்பாக வரணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன். அவர் வந்து பல ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்ணியிருக்கார் ஐஏஎம்மில். அதான் சொன்னேன், நமக்கு படிப்புக்கு ரொம்ப தூரம். என்ன கேள்வி கேட்குறது இல்லை. ஆக்சுவலி நான் ரொம்ப நாள் கழிச்சு பயந்துருக்கேன் ஒரு இன்டர்வியூக்கு அப்படின்னு சொல்லலாம். லெட் அஸ் வெல்கம் பேராசிரியர், ரிட்டையர்டு ஐஏஎம் ப்ரொஃபஸர் ரமேஷ் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நீங்கள் இன்ட்ரடக்ஷன்லேயே என்னையும் ஒரு சாமானியர் மாதிரி கொண்டு வந்துட்டீங்க. ஐயோ சார், நீங்கள் சாமானியரே கிடையாது சார். ஒரு சாமானியர் எப்படி சார் பிஎம்ஓ கன்வேஸ் பண்ணுவாங்க? ஸோ யூ ஆர் நாட் அட் ஆல் சாமானியர் சார். சார் சி யூ கம் அட் த ரைட் டைம் நான் சொல்லலாம். அதாவது ஒரு சிக்கல் இருந்தால் பரவாயில்ல, சுற்றி சிக்கலாகவே இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம மோடிக்காகவோ இல்லை காங்கிரஸ்க்காகவோ பிஜேபிக்காகவோ கம்யூனிஸ்ட்காகவோ பேச வேண்டாம். நான் வந்து மக்கள் அவங்கள்ட்ட கேள்வி கேட்குறேன். பல சாமானியர்களோட ரெப்ரசன்டேட்டிவ் தான் நான். என்ன தான் இந்த ட்ரம்ப்புக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை? நான் ஏன் திரும்பி இதை கொண்டு வரேன் அப்படின்னா, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்போவுமே வந்து ஒரு ஹைலி என்ன சொல்லலாம்னா ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கும்.
இது இங்கே தான் போய் முடிய போகுது, நீங்கள் பயப்பட வேணாம், இல்லை இட்ஸ் ரிஸ்கி திங், நீங்கள் பயந்து தான் ஆகணும் அப்படின்னா, நான் யாரை கணக்கு வைக்கிறேன்னா பெரிய முதலாளிகளை பெரிய பெரிய முதலாளிகளை நான் கணக்கில் வைக்கல. தினக்கூலிகள், இந்த இந்த இண்டஸ்ட்ரியை நம்பி போர்ட்டில் போயிட்டு நான் அதை போட்டால் தான் எனக்கு காசு அப்படின்னு சொல்ல தினக்கூலி அவங்கள நம்பி தான் நான் பேசுகிறேன். ஸோ ட்ரம்ப் என்னதான் பிரச்சனை பண்ணுறாரு, ஏன் ஆப்ரேஷன் சிந்தூருக்கு மேலே அவரோட ஈகோவை நம்ம டச் பண்ணிட்டோமா? ஏன்னா அது வழி கூட ரொம்ப சைலண்டாக இதை விட்டுடலாம், அப்படியே பேசிக்கிட்டே இருந்து விட்டுடலான்ற மாதிரி தான் இருந்தது. பட் ஹி ஹஸ் ப்ரொவோக்ட். பட் அவரோட தேர்தல் அறிக்கையில் இது நடக்கும்னு சொல்லியிருக்காரு அவர். லெட் அஸ் ஆல்சோ பி ஃப்ராங்க் இன் திஸ். அவர் எப்படி மோடி சொன்னதை நிறைவேற்றுறாரோ, ட்ரம்ப் அவர் சொன்னதை நிறைவேற்றுறாருன்றதான் நம்ம பார்க்கணும். ஸோ வாட் இஸ் த இம்பேக்ட் சார்? அதான் ஆக்சுவலி நிறையா தேசே மச் வாட்டர் ஹஸ் ஃப்ளோன்பாங்களே, அது மாதிரி ஐ மீன் ஆற்றுல வந்து நிறையா தண்ணி போயிடுதுன்னு சொல்லணும். ஓகே, அவர் எலெக்ஷன் வின் பண்ணதுலேருந்து. ஓகே, 2 விஷயம் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இந்த பார்ட்டி அந்த பார்ட்டிலாம் இல்லாமல் பொதுவாக சொன்னீங்க. நான் எப்போவும் ஒரு நேஷ்னல் பர்ஸ்பெக்டிவ் தான் எடுத்துக்கிறது நான். ஓகே, அதில் கவர்மெண்ட்டுக்கும் அதுக்கும் ஒத்து போச்சுன்னா அது டிஃப்ரெண்ட் மேட்டர். ஓகே, செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் நம்ம 2 பேரும் மீட் பண்ணுறதுல என்ன இம்பார்ட்டன்ட்னா, இப்போ நம்ம ஓரளவுக்கு ஒரு கிரைசிஸ் பீரியடில் இருக்கோம். ஸோ இட் இஸ் அ கிரைசிஸ் பீரியட். இட் இஸ் அ கிரைசிஸ். ஓகே, அண்ட் ஐ மீன் அது என்ன கிரைசிஸில் 2 பாயிண்ட் இருக்குது. ஓகே, ஒன்று வந்து கிரைசிஸ் தோன்றது, இன்னும் 2வது வந்து ப்ரிசிபிடேட் ஆகுது, அதாவது இன்னும் அக்ரிவேட் ஆகி பாய்லிங் பாயிண்ட்டுக்கு வருது வச்சுக்கோங்க. ஓகே, அது மாதிரி வர ஸ்டேஜ். ஓகே, ஸோ 2ம் நான் விளக்குறேன். ஓகே, முதல்ல என்னாச்சுன்னா, ஐ மீன் நான் கூட ஆக்சுவலி ட்ரம்ப் வரணும்னு விரும்பினேன், அவருக்காக ப்ரே கூட பண்ணினேன், வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா முன்னாடி என்னாச்சு, ரொம்பவே நெகட்டிவாக போயிருந்தது, இந்தியாவுக்கு எதிராக போயிட்டு இருந்தது பைடன் ஆட்சியில். ஓகே, லைக் ஈவன் நம்மளோட ஃப்ரெண்ட்லியான பங்களாதேஷ் கூட நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக மாறினாங்க. அங்கே நிறையா மாறுதல், ஆட்சியிலலாம் மாறுதல் வந்தது. ஓகே, அண்ட் அதே மாதிரி நிறைய பின்பிரிக்ஸ் நம்மளுக்கு வந்துட்டே இருந்தது. ஈவன் பாகிஸ்தான் கூட இங்கே இந்தியாவிலேயே நிறைய அவங்க ட்ரை பண்ணாங்க ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டில். ஓகே, அந்த நேரேட்டிவ் ஜென்ரேஷன்லாம் யூனோ அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, இவர் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஏன்னா ட்ரம்ப் ஃபஸ்ட் டேர்மில் நம்மளுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தது, அவங்க சுமூகமாக இருந்தது. மோடிக்கும் ட்ரம்ப்புக்குமே ரொம்ப சுமூகமாக இருந்தது. ஓகே, அவரும் இங்கே வந்தார், எல்லாம் நடந்தது. ஓகே, பட் அவர் எலெக்ஷன்லேயே சொன்னார், நான் டேரிஃப்லாம் ஏற்ற போகிறேன். 2 காரணம் நானே பார்த்துருக்கேன், கண்கூடாக பார்த்துருக்கேன். முன்னாடி டேர்மில் வந்து அங்கே ஃபேக்ட்ரிஸில் ரிவைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நியூ ஜெர்சி அங்கெல்லாம் பார்த்துருக்கேன் நான். ஓகே, என்னாச்சுன்னா எல்லாமே அவுட் சோர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் சில சமயம் என்ன பண்ணுவேன், நான் யூஎஸ்லேருந்து எதாவது வாங்கிட்டு வருவேன், என் ஒய்ஃப் லேபிளில் பார்க்க இட்ஸ் மேட் இன் இந்தியா அப்படிம்பாங்க. ஓகே, அது ஹோல் எஃபெக்டே போயிடும் நம்மளுக்கு. அங்கேருந்து வாங்கிட்டு வந்துட்டு மேட் இன் சைனா, மேட் இன், ஸோ அங்கே அப்புறம் பார்த்துட்டு தான் வாங்குவேன், லேபிள் பார்த்து மேட் இன் யூஎஸ்ஏ அப்படின்ட்டு. ஓகே, ஏன்னா அதை இங்கே சீப்பாக வாங்கிக்கலாம், அங்கே வாங்குறது அதுதான் பாயிண்ட்டு. ஓகே, இந்தியானா கம்மின்னு சொல்லலைன்னா. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு அவரோட கண்ட்ரிக்காக அவர் பண்ணுறது கரெக்டு. ஓகே, இன்ஃபேக்ட் எல்லாருமே, இன்ஃபேக்ட் ஒரு தடவை ஜெய்சங்கரே ஒரு ஸ்பீச் கொடுத்தாருன்னு சொன்னார் ஒரு இன்டர்வியூவில். அவர் வந்து அவர் கண்ட்ரிக்காக நினைக்கிறது ஒன்றும் தவறு இல்லை, நாங்களும் அதுக்காக ரெடியாக இருக்கோம் அப்படின்னார். அது வந்து இன்ஃபேக்ட் டிப்ளமசி அட் பீக்ல, அது டிப்ளமசி அட் பீக்னு சொல்லலாமா? ஜெய்சங்கரோட அந்த பேட்டி வந்து டிப்ளமசி அட் பீக்னு சொல்லலாமா? டிப்ளமசி அட் பீக்குங்கிறதோட ப்ரிப்பேர்ட்னஸ் அட் பீக் சொல்லுவேன். நம்ம வந்து நவம்பர்லேருந்தே ஆரம்பித்தோம் ப்ரிப்பரேஷன்ஸ். எனக்கு தெரியும், பியூரோக்ரஸி லெவலில் நான் நிறையா இன்ட்ராக்ட் பண்ணுவேன். ஓகே, டாப் லெவலில் நிறையா ப்ரிப்பரேஷன் நடந்து, இவர் வந்தால் என்னென்ன பண்ணுவார் ஓரளவுக்கு ஆன்டிசிபேட் பண்ணாங்க. ஓகே, ஸோ ஓரளவுக்கு ஆன்டிசிபேட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. இந்தந்த டேரிஃப்லாம் வந்தால் எந்தெந்த செக்டர்ஸ் அஃபெக்ட் ஆகும், அதுக்கு என்னென்ன ஆஃபர் பண்ணணும், அது மாதிரிலாம் நிறையா மீட்டிங்ஸ்லாம் நடந்துருந்தாங்க. ஓகே, அண்ட் நெகோசியேஷன்ஸ் ஆரம்பிச்சாச்சு. அவர் ஸ்வேரிங்க்கு அப்புறமே ஒன்றே நெகோசியேஷனில் ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா இவரே போனார், ஜெய்சங்கர் போனார்ல, அப்போது பேசாமல் இருந்திருப்பார் எல்லாருமே. ஓகே, அதில் என்னென்னா ஒன்று ப்ராப்ளம் என்ன, எல்லாருமே புதுமுகம் வந்து இவரோட கேபினெட்டில். ஓகே, நம்மளுக்கு நியூ அவங்க, இன்னொன்று வந்து அவங்க கவர்மெண்ட்டுக்கு நியூ, அவங்களோட அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கே அவங்கெல்லாம் புதுசு, அவங்க முன்னாடி இந்த கவர்மெண்ட் மாதிரி இல்லை. ஓகே, ஸோ அது நம்மளுக்கு பிரச்சனை. பட் பியூட்டி எல்லாருமே ஆரம்பித்த போகுது, அதுதான் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஜேடி வான்ஸாக இருக்கட்டும், ரூபியோவாக இருக்கட்டும், எல்லாருமே ப்ரோ இண்டியாவாக இருந்தாங்க. ஓகே, அவங்களோட இதுவே அப்படி தான் இருந்தது, ப்ரொஃபைல் அப்படி இருந்தது, ப்ரோ இண்டியா அப்படின்னு. திடீர்னு எப்படி எல்லாமே ஒப்பீனியன் மாறிதுன்னு தெரியல. திடீர்னு ஒப்பீனியன் திருப்பி மாறலாம், 100%, 90% மாறும். ஸ்மால் கொஸ்டின் சார், சாரி உங்களை நான் இது பண்ணுறேன்ட்டு. ஒருவேளை அந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் நீ ஒன்றுமே பண்ணல அப்படின்னு மோடி சொன்னது ஈகோ ஹிட் ஆகிடுச்சோ? ஸோ அது என்னாச்சு, அதுக்கப்புறம் கூட
ட்ரேட் நெகோசியேஷன்ஸ் நடந்திருந்தது. ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறமும் பியூஷ் கோயல் அங்கே போயிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு டீல் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் அவர் அமெரிக்காலேருந்து. அதுக்கப்புறம் கூட அதில் எங்கே ப்ராப்ளம் ஆச்சுன்னு சொல்லேன் ஆப்ரேஷன் சிந்தூரில். ஓகே, அவர் என்ன பண்ணார், முதல்ல 2-3 தடவை நம்ம இக்னோர் பண்ணினோம். நான் தான் பண்ணேன் பொறுத்து இக்னோர் பண்ணிட்டோம். அப்புறம் மறுபடியும் சொல்லும்போது என்னாச்சு, இதுதான் இன்னொரு ப்ராப்ளம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அங்கே இருக்கிற டீப் ஸ்டேட்டும் இங்கே இருக்கிற டீப் ஸ்டேட்டும் இப்போ ஒன்றா வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால என்னாச்சு, இங்கே இருக்கிற அப்போசிஷன் லீடர்ஸ் அந்த பாயிண்ட் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ரியாக்ட் பண்ணுற லெவலுக்கு வந்துட்டாங்க அவங்க. ஓகே, அதே மாதிரி ஈவன் ரீசெண்டாக சமீபத்தில் நடந்த பார்லிமெண்ட் டிஸ்கஷனில் கூட லீடர் ஆஃப் அப்போசிஷனே கேட்டார். நேத்திக்கு கேட்டிருக்காரு. அவர் எதாவது சொல்ல வேண்டியதா ஒன்று இங்கே கேட்க வேண்டியது. ஓகே, ஸோ ரியாக்ட் பண்ணும்போது என்னாச்சு, நீங்கள் அதை எப்படி மறுக்கணும். அது மறுக்கும்போது அவருக்கு அது அப்போஸ் பண்ணுற மாதிரி அவரோட ஈகோ ஹட் பண்ணுற மாதிரி ஆயிருக்கலாம். ஓகே, அதில் என்னாச்சு, கடைசியில் அவர் 30 தடவை சொன்னோன்னா நம்ம 28 தடவை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஓரளவுக்கு டிப்ளமசியில் என்ன பண்ணியிருக்கலாம்னா அது இக்னோர் கூட பண்ணிட்டு போயிருக்கலாம். இப்போ ஆக்சுவலி லேட்டஸ்ட்டுக்கு கவர்மெண்ட் ரியாக்ட் பண்ணல. நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா லாஸ்ட் 2-3 ரிமார்க்ஸ் அவர் பேசும்போது நம்ம ரியாக்டே ஐ பண்ணல. திங்க் கனடா போகும்போது தான் ஹி ரெஃப்யூஸ் டு விசிட் வாஷிங்டன் நினைக்கிறேன். அதுதான் ஈகோ பாயிண்ட்டும். அது ஆனால் நம்மளுக்கு அதுக்கு அது எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஈஸியாக. ஓகே, ஏன்னா அவர் தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. ஏன் சொல்கிறீங்களுங்க, அப்போ பாகிஸ்தான் சீஃப் ஆஃப் ஆர்மி அங்கே இருந்தார், முனீர் அங்கே இருந்தார். ஸோ அப்போ ஒரு ரிஸ்க் இருந்தது. எங்கேயாவது 3 பேரும் மீட்டிங் ஒரே ஃபோட்டோவில் 2 பேரும் கொண்டு வந்துருவார். நான் எல்லாம் தீர்த்து வச்சேன்னு சொல்றதுக்கு தனியாக கூப்பிட்டுருந்தா கூட போயிருக்கலாம், ஒரு தெரியல, பட் போயிருக்கலாம். பட் அந்த ஒரு ரிஸ்க் இருந்தது. அதனால தான் வந்தோம். அது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். அதெல்லாம் ஜெய்சங்கர் உங்களுக்கு தெரியும், அவர் கரெக்டாக அது என்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லிவிடுவாங்க அவங்க. ஓகே, ஸோ அது ஒன்று பேரலல் ட்ராக் சொல்ல. இது ஒரு ட்ராக்னா அது ஒரு ட்ராக். இப்போ நிறைய 3-4 ட்ராக் ஓடின்னு இருக்கு. ரஷ்யன் ட்ராக் ஒன்று ஓடின்னு இருக்கு, சைனீஸ் ட்ராக் ஒன்று ஓடின்னு இருக்கு, எல்லாம் பேரலாக ஓடின்னு இருக்கு. எல்லா ட்ராக்கை பற்றி பேசிடுவோம் சார். இது நம்ம சொல்லுவோம்ல, பிளானட்டரி பொசிஷன்ஸ் ஆர் நாட் அலைன்டு. அது மாதிரி திடீர்னு கோச்சாரம் நினைக்கிறேன். தேசத்துக்கு 9 கிரகமும் 9 சைடில் இருக்கு. 9 சைடில் இருக்குது. அண்ட் அதாவது 9C9 மேலே ஒவ்வொன்றும் ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்குது. ரஷ்யா சைனீஸ் இன்ட்ராக்ஷன் ஓடின்னு இருக்கு. ஓகே, ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் டீல் ரீச் பண்ணி நான் நிறைய அமெரிக்கன் இன்னும் எக்ஸ்பர்ட்ஸ் எக்கானமிஸ்ட்லாம் கேட்டுட்டு இருப்பேன் அவங்களோட டாக்ஸ்லாம். அது அகாடமிஷியன்ஸ் ஆல்சோ அவங்களோடய இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுலேருந்து என்ன தெரியும்னா ஆல்மோஸ்ட் ரீச் டீல். அந்த வரும்போது அவர் ஐ திங்க் ஜூலையிலோ திரும்பி வந்தார் பியூஷ் கோயல். ஓகே, அப்போ சொன்னார், ஜூலை எண்டில் ஒரு ஆகஸ்ட் 1 ஒரு டார்கெட் இருந்தது, இல்லைன்னா 25% ஆகும்னு. ஏப்ரல் அனௌன்ஸ் பண்ணார். பட் சொன்னார் ஆகஸ்ட் 1 வரையில் நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம், ஆகஸ்ட் 1 இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னாரு. இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிட்டாங்க. அப்போயே பியூஷ் கோயல் சொன்னார் ஆகஸ்ட் 1 ஒரு ரெசல்யூஷனுக்கு வந்துடுவோம், நாங்கள் ட்ரேட் டீல் வந்துடுவோம். அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. அதுக்கு முன்னாடி ஆப்ரேஷன் சிந்தூரும் ஆயிடுது. ஸோ அதுவும் சொல்ல முடியாது. ஓகே, ஒன்று என்ன படித்தேன்னா ஒரு இடத்துல நிறையா ஸ்மால் மைன்யூட்ஸ் இதெல்லாம் வாய்ஸ் இருக்கும்ல, அதுதான் நம்ம பிக்கப் பண்ண எப்போவுமே. ஒரு கோட் போட்டு அதுக்கு நம்ம ஆண்டனா அது இருக்கணும், ஷார்ப்பாக இருக்கணும் பிடிச்சிக்கிறதுக்கு. டீல் நடந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ண அங்கே நிறைய இன்னும் பாகிஸ்தான் சப்போர்ட்டர்ஸ் இருக்கலாம், இல்லை இந்தியா பிடிக்காதவங்க இருக்கலாம். ஓகே, இந்தியன் இன்டெலெக்சுவல்ஸை பிடிக்காமல் இருக்கலாம். ஏன் நம்ம ஊர்லேயே இருக்காங்களே இன்டெலெக்சுவல்ஸ் பிடிக்காம. ஸோ அங்கே இன்டெலெக்சுவல்ஸ்லாம் பிடிக்காம, நம்ம இன்டெலெக்சுவல் பிடிக்கும், அவங்களுக்கு பிடிக்காம இருக்குது ஒன்றும் நல்லது, அவங்களுக்கு அது இதுதானே. கரெக்ட். ஸோ அது என்னாச்சு, யாரோ ஒருத்தர் எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துன்னு போய் பிரசிடெண்ட்டை காமிச்சாரோ. இவங்க ரஷ்யா இந்த உக்ரைன் வார் அப்புறம் எவ்வளோ இம்போர்ட் பண்ணியிருக்காங்க, முன்னாடி எவ்வளோ இம்போர்ட் பண்ணாங்க, ஏன்னோ அதுலேருந்து இவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்தது. அவங்க ரொம்ப பர்சனலாக எடுத்துன்னு போகிறாங்க. இன்ஃபேக்ட் நார்மலி கண்ட்ரி டு கண்ட்ரி டிப்ளமசின்னு போனீங்கன்னா இன்னொரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியோட ப்ரைவேட் செக்டர் பற்றி பேசாது. இப்போது அங்கேருந்து பிரசிடெண்ட்லாம் வராங்கன்னா அவங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனிக்காக நம்மளோட பேசியிருக்காங்க, அவங்களோட போயிங்காகலாம் பேசியிருக்காங்க. ஓகே, அவங்களோட ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்க்காகலாம் பேசுகிறேன். அப்போல்லாம் நம்ம ஒன்றும் சொன்னது இல்லையே, நீங்கள் தானே ரெக்கமெண்ட் பண்ணோம் அப்படின்னு. ஒருத்தர் சொல்லியிருக்காரு இந்த 2-3 கம்பெனி தான் பெனிஃபிட் ஆகுது அதுலேருந்து. அதெல்லாம் நம்ம அப்போசிஷன் பேசுகிற மாதிரி இருக்க தவிர அவங்களோட இன்டர்நேஷ்னல் டிப்ளமசி மாதிரி இல்லை அது. ஓகே, அதில் தான் ஜெய்சங்கர் லேட்டஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இவங்களோட டிப்ளமசியே ஒரு மாதிரி மாறுவிதமாக இருக்குது. இத்தனை நாள் அமெரிக்காவோட நாங்கள் டீல் பண்ணினதுக்கும் இப்போதுக்கும் ரொம்ப இன்னும் வேறுபட்டு இருக்குது. அதாவது
அவர் வந்து எல்லாருமே இன்ஃபேக்ட் இந்த வார் சிந்தூர் அனௌன்ஸ்மெண்ட்டு இந்த பீஸ் அனௌன்ஸ்மெண்ட்டு ட்விட்டரில் எழுதிட்டார் அவர். ஓகே, ட்ரம்ப் நம்ம அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகே, அதே மாதிரி மற்ற அவரை சுற்றி பெசட்னு ஒருத்தர் இருக்கார், நகரோன்னு ஒருத்தர், 2 பேர் தான் இந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்குது. பாக்கி பேர்லாம் கூட அவ்வளோ பேசல. ரூபியோ எப்படின்னா இவர் ஒரு 4-5 தடவை பேசின அப்புறம் அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார். ஆக்சுவலி அவர் தான் இன்சார்ஜ் ஆக்சுவலி. ட்ரேட் கமிஷனர் தான் பேசணும், ட்ரேட் செக்ரட்டரி. பட் இவங்கெல்லாம் வந்து இவர் ட்ரெஷரி செக்ரட்டரி. இன்ஃபேக்ட் த பிஆர்ஓ லுக்ஸ் வெரி வெரி யங். எப்படி அவ்வளோ பெரிய விஷயத்த வந்து அந்த பிஆர்ஓ அந்த ஐ ஃபர்காட் தட் கேர்ள்ஸ் நேம். கேர்ள் சொல்ல தப்பா வச்சுக்காதீங்க, என்னோட வயசு பொண்ணு. லேடியா லேடி அந்த லேடி வந்து வெரி லீவ் இட். லீவ் இட். நோ, த திங் இஸ் லைக் அதில் என்னன்னா அவங்க வந்து அவரோட கேம்பெயினுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ ஆஃப்டர் ஆல் வின் பண்ணி வந்தான்னா ஏதாவது டேலண்ட் இருக்கணும். ஓகே, பட் இதுதான் இதோட கேபினெட்லேயே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா எல்லாருமே புதுசாக இருந்தால் ஏன்னா ஒன்று வெளி உலகத்துக்கு ஆக்சஸ் இருக்காது. யாரோட இப்போது டிஸ்கஸ் பண்ணோம், நெகோஷியேட் பண்ணோம், அதெல்லாம் இருக்கும். இவங்க எப்போவுமே இந்த ப்ரெஸ் செக்ரட்டரின்னு வரும்போது இப்போ நம்மளுக்கு எம்ஏலேருந்து தான் வருவாங்க. அது மாதிரி இல்லை இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ்லேருந்து வருவாங்க. அவங்களுக்கு போன 40 வருஷம் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கணும். ஓகே, வெறும் போன 4 மாதத்தை வச்சுன்னு பேச முடியாது இந்த மாதிரி இருக்கிறவங்களாம். ஓகே, ஐ டோன்ட் நோ எவ்வளோ ஹிஸ்ட்ரி அவங்களுக்கு தெரியும்னு. எல்லோரும் இப்போ என்ன சொல்கிறாங்க, 25 வருஷம் ரிலேஷன்ஷிப் இருக்குது நம்மளுக்கு. ஓகே, அதெல்லாத்தையும் மறக்கிறது கூட தெரியாமல் இப்போ பேசியிருந்தால் அது வந்து வேறு. நம்ம எப்போவுமே ஹிஸ்ட்ரியில் தான் நம்ம மூழ்கியிருப்போம் நம்ம. ஓகே, பிகாஸ் நம்ம எம்இஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஆஃபீஸே அவங்களுக்கு வந்து 40 வருஷம் ஹிஸ்ட்ரி இருக்குது அவங்களது. ஓகே, ரஷ்யாவோட, அப்புறம் அமெரிக்காவோட, அப்புறம் ரஷ்யாவோட என்னாச்சு, சைனாவோட என்னாச்சு, எல்லாத்தையும் எடுத்து விடுவோம். ஒரு மீட்டிங்கும் அது மைண்டில் ஓடின்னு இருக்கும் அவங்கள. அப்போ என்னாச்சு, இப்போ என்னாச்சு அப்படி. பட் இவங்க வந்து அன்னன்னைக்கு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. ஒன்லி திங் எக்ஸல் எப்போவுமே மோடி பற்றி அதுதான். அவர் ஐ மீன் டோன்ட் ரியாக்ட், ரெஸ்பாண்ட் அப்படிம்பாங்க. அவர் என்றைக்குமே இந்த நீஜக் ரியாக்ஷன் அப்படிம்பாங்க. அது அந்த நிமிஷத்தில் என்ன தோன்றதோ சொல்கிறதுன்னு கிடையாது. பட் அந்த பிரசிடெண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்போ என்ன தோன்றதோ அது மாதிரி ரிசான். ஒரு சின்ன உதாரணம் தரேன். நேற்றுக்கு ஏதோ கேட்டுன்னு இருக்கும்போது திடீர்னு சைனா எங்களுக்கு வந்து மேக்னெட் தரலன்னு 100% டாரிஃப் போட்டுருவோம் அப்படின்னாங்க. ஐ மீன் இது மாதிரிலாம் நோபடி நெகோசியேஷனுக்கு இது ஆன்டிதெட்டிக்கல். இது மாதிரிலாம் இன்னும் ஆப்போசிட். இதெல்லாம் வந்து நாங்கள்லாம் நெகோசியேஷன் ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் சொல்லிக் கொடுப்போம், எப்படி எடுத்துன்னு போனோம் நெகோசியேஷன் அப்படின்னு. இது வந்து எனக்கு ஆஸ் அன் அகாடமிஷியன் எனக்கு நல்ல ஒரு ரிச் சப்ஜெக்ட் இது. பட் அங்கே ஒரு அமெரிக்கா இருக்குது, இங்கே ஒரு இந்தியா இருக்குது, இங்கே ஒரு 140 கோடி மக்கள் இருக்காங்க. அதுதான் நான் பார்க்குறோம். ஓகே, அப்புறம் 10 வருஷம் கேச்சு ஒரு கேஸாக ஒரு டாப்பிக்காக டிஸ்கஸ் பண்ணலாம் கிளாஸில். ஓகே, இப்போ வந்து இட்ஸ் அ கிரைசிஸ். மீன் ஏன்னா மல்டிபிள் ஆங்கிள்லேருந்து வருது இல்லை, அதனால தான். அண்டு அப்படி இருக்கும்போது என்னாச்சு, இப்போ டேரிஃப்லேருந்து டேரிஃப் வந்து பிக் இம்பேக்ட். இப்போ என்ன சொல்கிறாங்க, டேரிஃபே முதல்ல என்ன லாஜிக்கு, ரெசிப்ரோக்கல் டேரிஃப்னாங்க. நீங்கள் எங்கள் மேலே நிறையா டேக்ஸ் போட்டீங்க, நாங்கள் உங்களுக்கு கவுண்டர் வீலிங் போட்டுருவோம் அப்படின்னாங்க. அங்கேருந்து நான் இப்போ அதை பற்றி யாரும் பேசலை. தென் 25% வந்து இப்போது எல்லாருக்குமே 25% போட்டுட்டு யாருக்குமே பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் சொல்லுவோம். அதாவது ஒருத்தருக்கு என்ன சொல்லுங்க, கம்பேர் பண்ணினா எல்லாருக்கும் அதே தான் காஸ்ட் அட்வான்டேஜ். அதில் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. பட் ஒருத்தருக்கு 50%, இப்போ வியட்நாமுக்கு வந்து 12%, தாய்லாண்டுக்கு 17%, பாகிஸ்தான் 17% போனால் அது அங்கே அடிபட்டுரும். இப்போ என்ன நிலைமைன்னா 25% மேலே 1% போட்டால் கூட நம்மளுக்கு சான்ஸ் இல்லை எக்ஸ்போர்ட்னு பார்த்து. இதுவரையில் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா இந்த 25%லேயே ஆல்மோஸ்ட் 10% மாதிரி எக்ஸ்போர்ட்டர்ஸ் அப்சார்வ் பண்ணிட்டாங்க. அங்கே 15% மாதிரி அந்த இம்போர்ட்டர்ஸ், ரீட்டைலர்ஸ் அவங்களாம் அப்சர்வ் பண்ணுறாங்க. இது ஒரு குவார்ட்டர் ஓடலாம், அவ்வளோதான். இதுக்கு மேலே ஓடாது. இதுக்கு மேலே அங்கே இன்ஃப்ளேஷன் வர ஆரம்பிச்சிடும். அப்போ தான் மக்கள் ரியாக்ட் பண்ணாங்க. அதுதான் டெமோக்ராட்ஸ் அங்கே பேசின்னு இருக்காங்க அங்கே. ஏன்னா சார் இப்போது ஒரு புதிய லைன், நம்ம நிறையா லைன் பற்றி பேசினோம். இந்த லைன் வந்து எப்படின்னா வந்து முன்னாள் எதிரி இந்நாள் காதலி மாதிரி சைனாவோட ஒரு ஒரு புதிய உறவு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் வந்து நிறைய பேருக்கு அது பிடிக்கல. நிறைய பேருக்கு என்னங்க சைனா கிட்டலாம் போயிட்டு இது பண்ணுறோம் அப்படின்ட்டு. பட் இன்னொரு செட்டாக சொல்கிறாங்க, டு வி ஹேவ் எனி அதர் சொல்யூஷன் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அப்படின்றாங்க. இந்த சைனா உறவு புதுப்பிக்கிறது இதை எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறீங்க? இல்லை உறவுலாம் புதுப்பிக்கலை, இது வந்து ஜஸ்ட் அமெரிக்காவை பயமுறுத்துறதுக்காக இதை பண்ணுறாங்க, கடைசியில் அமெரிக்காவோட ஃப்ரெண்ட்லியாக நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி நீங்கள் பல பாலிசிஸ் அந்த இது பார்க்கறது எல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. யூ ஹவ் சீன் மெனி பிஹெச்டிஸ் ஆன் திஸ் பாலிசி மேக்கிங் எல்லாமே. இது எப்படி பார்க்குறீங்க? ஸோ இன்ட்ரெஸ்டிங். ஓகே, இதுதான் இந்த சுச்சுவேஷனே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இப்போ நம்ம இருக்கிறது. ஓகே, நல்ல ஒரு மூவி எடுக்கலாம் நம்ம. ஓகே, சி ரெண்டு விஷயம் சொல்கிறேன் நான். ஓகே, இந்த நான் ஒரு டாக்கில் சொல்லியிருந்தேன், நீங்கள் என்றைக்கு வேணாலும் ஒரு அமெரிக்கன் எம்பசிக்கு வாசலில் பாருங்கள், சைனீஸ் எம்பசி வாசலில் பாருங்கள், ரஷ்யன் எம்பசியோ கான்சுலேட் வாசல் பெரிய க்யூ இருக்கும் அமெரிக்கன் எம்பசிக்கு வாசலில் விசாக்கு. ஓகே, மக்கள் டு மக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராவல் டூரிசம்லாம் இதோட தான், அமெரிக்காவோட தான். அப்படி பார்த்தீங்கன்னா லீடர் டு லீடர் எப்பொழுதுமே என்னமோ இன்னும் ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் இருந்துகிட்டே ஒரு டவுட்ஸ் இருந்துகிட்டே இருந்திருக்கு. அந்த அளவுக்கு ஆக்சுவலி ரஷ்யாவோட பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட நிறைய சாரி ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு ரஷ்யாவோட. ஓகே, சைனாவும் அப்படி தான். அது ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் நான் என்ன சொல்வேன்னா, ஒன்று எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப், ஓகே, இன்னொன்று பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப். எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப் என்றைக்குமே சைனாவோட இருந்திருக்கு. ஈவன் கோவிட் டயத்தில் கூட இருந்திருக்கு. ஏன்னா அப்போ தான் நம்ம ஃபார்மசூட்டிக்கல் ஃபார்முலேஷன்ஸ்லாம் அங்கேருந்து இம்போர்ட் பண்ணியிருந்தோம். இப்போ கூட யூஎஸ்ஏவோட சைனாவோடது நிறையா இம்போர்ட் நம்மளுது. ஐ திங்க் $130 பில்லியன் நம்ம 120. வேற அங்கேருந்து யூஎஸ்லேருந்து $40 பில்லியன் அவ்வளோதான் அங்கேருந்து. ஓகே, ஸோ 1/3 நம்ம அதை குறைக்க முடியாது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம வளர்கிறதுக்கு அது தேவை. இன்ஃபேக்ட் அவங்க நம்மளுக்கு சப்ளை பண்ணுறதுனால நாம் தான் அவங்களுக்கு ஃப்யூச்சர் எதிரியாகிறோம் எக்கனாமிக்ஸில், பொருளாதாரம். ஆமாம், அதுவும் அவங்களுக்கு தெரியும். அதனால தான் என்ன பண்ணுவாங்க, கண்ட்ரோல் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்க ஒரேடியாக ஃப்ரீ ஃப்ளோ விட மாட்டாங்க அவங்க. ஓகே, ரேர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே அப்படி தான். ஓகே, செகண்ட் திங், நான் சைனாவோட என்றைக்குமே நம்ம குட் ரிலேஷன்ஷிப் வரும்னு தெரியும் எனக்கு. ஈவன் ரொம்ப மோசமாக இருக்கும்போது கூட தெரியும், நீங்கள் 40 வருஷமாக பார்த்தீங்க 50 வருஷமாக பார்த்தீங்கன்னா திருப்பி ரிலேஷன்ஷிப் நார்மல் ஆகிடும் அப்படின்னு. ஏன்னா இது மாதிரி தான் இந்த ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு எப்போதுமே. உனக்கு என்ன பிடிக்காது, பட் குழந்தைக்கோசரம் நம்ம சேரணுன்ற மாதிரி மக்களுக்காக. ஏன்னா அங்கே 140 கோடி, இங்கே 140 கோடின்னா அப்புறம் என்ன பண்ணுறது? வி ஹேவ் டு கெட். அண்ட் 2 பேரும் நெய்பர். கரெக்ட். ஓகே, சி இதெல்லாம் கான்ட்ராஸ்ட் பண்ணி பாருங்கள். அமெரிக்காவோட நெய்பர் வந்து கனடா. அது இஸ் அ ஸ்மால் கண்ட்ரி, பெரிய கண்ட்ரி, ஜிடிபிலையும் கம்மி, பாப்புலேஷன்லேயும் கம்மி, பெரிய த்ரெட் கிடையாது. சுற்றி ஓஷன் இருக்குது, த்ரெட் கிடையாது. அது தாண்டி தான் சவுத் அமெரிக்கா. ஓகே, யூரோப்புக்கு ரஷ்யா இஸ் அ பிக் த்ரெட். 2 பேருமே ஈக்குவல் பவர்ஸ் அண்ட் லைக் தேட். ஓகே, நம்மளுக்கு பாகிஸ்தான் ஒரு பொருட்டே கிடையாது என்றைக்குமே. அது ஒரு நியூசன்ஸ் வேல்யூன்னு சொல்லுவேன் பாகிஸ்தான். ஓகே, அது ஒன்றும் பெரிய இப்படி தட்டிட்டு போயிருந்தேன். நினைக்கிறேன். ஐ வுடன்ட் சே ஐ லைக் ஸ்ரீலங்கா. நான் நிறையா ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவங்க லவ் அஸ். அவங்க இந்தியன்ஸ் நல்லா ஃபேவர் பண்ணுறாங்க. டாப் லெவலையும் டீல் பண்ணி அகாடமிக் கான்ஃபரன்ஸஸ்க்கெலாம் போயிருக்கேன், அப்படி தான் தெரியும். ஓகே, அண்ட் கண்ட்ரோல் விட்டு போச்சு, இப்போ திருப்பி வந்திருக்கு நம்மளுக்கு. ஓகே, பங்களாதேஷ் அன்ஃபார்ச்சுனேட்லி அது திருப்பியும் போயிட்டு, பட் அதுவும் திருப்பி வரும் நம்மளுக்கு. ஸ்லோலி வந்துன்னு இருக்கு. ஹசீனா போய் டேக் ஓவர் எடுத்துப்பாங்க அவங்க. டேக் ஓவர் அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் தான் இப்போ திடீர்னு அவங்க அசர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. சைனா என்னாச்சு, ஸோ மோடி நீங்கள் ஞாபகம் இருக்கும், பாண்டிச்சேரியில் 2 பேர் எவ்வளோ ரிலேஷன்ஷிப். அப்புறம் குஜராத்லேயும் மாலிபுரம், அப்புறம் குஜராத்துக்கும் போனார் அவர். நிறையா ரிலேஷன்ஷிப் இருந்தது. ஸோ இப்போ சேர்ந்துட்டா திடீர்னு சேர்ந்துருவாங்க, அவ்வளோதான். சரி, ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பெர்லின் வால் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. திடீர்னு ஒரு நாள் உடச்சிட்டாங்க, 2 பெர்லின் ஒன்றாச்சு. கரெக்ட். அன்னி வரையில் இந்த பக்கத்துலேயும் அந்த பக்கம், அந்த பக்கத்துலேருந்து எப்படியாவது முட்டியடிச்சுன்னு வருவாங்க இந்த பக்கத்து வெஸ்ட் பெர்லினுக்கு. ஓகே, நிறைய பேர் செத்து போயிருக்காங்க, இங்கேருந்து இறந்து போயிருக்காங்க, இங்கே வரதில்ல. இடிச்சு போட்டாங்க. அதே மொமெண்டோ மாதிரி வச்சுருந்தாங்க அந்த வால். ஸோ மக்கள் இந்த வெள்ளம் மாதிரி தான் அது திடீர்னு அடிச்சுன்னு. அதில் தான் நான் லீடர்ஸ்க்கு என்ன சொல்வேன்னா, மக்களோட மைண்டை எப்படி மோல்ட் பண்ணுறேன்னு இருக்குது. ரொம்ப பீக்குக்கு எடுத்துன்னு போயிட்டோம் வச்சுக்கோங்க மக்கள், அப்புறம் திருப்பி எடுத்துன்னு வரதுன்னு கஷ்டம். ரொம்ப பீக் ஆன்டகனிஸ்டிக்காக போயிட்டோம் வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த தமிழ்நாடு பாலிடிக்ஸ் எப்படி அது மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிட்டு அந்த எக்ஸ்ட்ரீம்லேருந்து கொண்டு வரோம் நம்ம இப்போது, இல்லையா? எஸ். ஸோ சைனாவில் அப்படி கிடையாது. சைனாவில் இன்ஃபேக்ட் ஒரு தாட் லீடர் என்கிட்ட சொன்னார், ஒரு ஐடியலாக வச்சுக்கோங்களேன். அவங்க இதில் கம்யூனிஸ்ட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி
நம்ம இல்லை பிரிட்டிஷர்ஸ் மொகல்ஸ்க்கு வர முன்னாடி சைனாவும் இந்தியாவும் ஆல்மோஸ்ட் பார்டர்லெஸ்ஸாக இருந்தது. அங்கேருந்து இங்கே போவாங்க, இங்கேருந்து அங்கே வருவாங்க. நம்மளோட தாட்ஸ்லாம் அவங்கள நிறையா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்குவாங்க அப்படி அது மாதிரி. ஸோ அவங்க வந்து நம்மளை என்றைக்குமே இன்னும் மரியாதையோடு தான் பார்த்தாங்க, ஒரு ரெஸ்பெக்டோடு பார்த்தாங்க. போகர் முனி தான் மெயின் எக்ஸாம்பிள். காஞ்சிபுரத்துலேருந்து நம்மளுக்கே தெரியும். ஓகே, அந்த அளவுக்கு நம்ம அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம அங்கே போனால் தான் தெரியும் நம்ம அங்கே. அண்ட் வெளிநாட்டெல்லாம் சைனீஸ் பார்க்கும்போது அவங்க வந்து நம்ம ரொம்ப பிரியமாக நடத்துவாங்க அங்கே போனீங்கன்னா. ஐ மீன் பீப்புள் டு பீப்புள், ஈவன் டெலிகேஷன் கூட நான் சில சமயம் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். அங்கேருந்து வருவாங்க, ஈவன் அகாடமிஷியன்ஸ்லாம் வருவாங்களே, ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாங்க. ஆனால் பாவம் அவங்க கம்யூனிசம் ஓடிட்டுருக்கு. அங்கே எப்படின்னா ஒரு ஆள் இன்னும் கண்ட்ரியோட ஒப்பீனியனே மாற்ற முடியும். இங்கே அப்படி கிடையாது, இங்கே டெமோக்ரஸி. ஸோ மோதிக்கு சேலஞ்சுனா கண்ட்ரியே எடுத்துன்னு போனோம் அவரோட, வெறும் அவர் மட்டும் மாற்ற முடியாது. அதில் தான் பிஜேபி மோல்ட் பண்ணணும், அது அழகாக மோல்ட் பண்ணின்னு போனோம். பட் அவங்க பிரச்சனைனா அப்போசிஷன் பார்ட்டி ஏதாவது இன்னும் நெகட்டிவாக சொல்லிகிட்டே இதை தூண்டி விட்டுட்டே இருப்பாங்க, நெகட்டிவ் நேரேட்டிவ்ஸ். ஸோ சைனீஸோட நம்ம ரிலேஷன்ஷிப் என்ன சொல்வேன்னா நார்மல், நேச்சுரல், நாட் நார்மல், நேச்சுரல் ரிலேஷன்ஷிப். ஓகே, நாட் நார்மல். இந்த சட்டகர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. பங்காளினாலும் அதே தான். பங்காளி பகையாளி, இது பங்காளி, இது பங்காளி, அது பகையாளி, வெஸ்ட்ல பகையாளி அவர். ஓகே, ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பட் சச்சரவும் இருக்கும் இல்லையா, மனஸ்தாபமும் இருக்கலாம். ஓகே, சேர்ந்து சச்சரவு இருக்கணுமே. எக்ஸாக்ட்லி. பட் நான் என்ன சொல்லேன்னா, இப்போ அந்த 130 பில்லியன் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் பண்ணுறது. மேபி நம்மளால் என்ன எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் சைனாக்கு? இன்ஃபேக்ட் லாஸ்ட் டைம் கோவிட் வந்தப்போ தான் எனக்கு தெரியும், அங்கே போய் எம்பிபிஎஸ் பண்ணுறாங்க, அங்கே போய் என்ன எம்பிபிஎஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல சைனாக்கு போய். ஓகே, அந்த அளவுக்கு கிரேஸ் இருக்குது. யுக்ரைன் போனபோது அங்கேயும் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, ஸோ அங்கே எக்ஸ்போர்ட். பட் எப்படி பார்க்கணுன்னா சைனாவோட இம்போர்ட்டை அங்கேருந்து நம்ம வந்து லெட்ஸே $120 பில்லியன் இம்போர்ட் பண்ணோன்னா, அதை வச்சு நம்ம $200 பில்லியன் யூரோப்புக்கு அமெரிக்கா அனுப்பிச்சோன்னு வச்சுக்கோங்க. அதுதான் நம்ம நெட் கெயின். சைனாக்கே திருப்பி $150 பில்லியன் பண்ணுறது நடக்காது, இன்னொரு 10 வருஷத்துக்கு நடக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு கெப்பாசிட்டி வேணும். அவங்களோட எக்கனாமிக்ஸே வேறு, அவங்களோட காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் எல்லாமே. சார் இல்லை, இது புரிஞ்சுதா இல்லை இன்னும்? ஐ திங்க் did I clarify? No, you clarified everything perfectly, sir. இதுல வந்து இந்த கேள்வி எப்பவுமே நான் எல்லாத்தையும் கேட்பேன். that is sir. When you teach, I think we should not have any doubts. Everything there's a difficulty. I mean it's a long thing, isn't it? இதுலயே ஒரு 1 hour lecture கொடுக்கலாம் இந்த மாதிரி சப்ஜெக்ட். yes சார். இப்போ இதுலயே வந்து மோடி அவர்கள் இண்டிபெண்டன்ஸ் டேல பேசும்போது 2017 பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேசுவார். ரைட், இந்த இண்டிபெண்டன்ஸ் டே போது தீபாவளி பரிசு காத்திருக்கிறதுன்னு ஒன்று போடப்பட்டார். இது என்னன்னா மக்களை கன்சோல் பண்ண ட்ரை பண்ணுறாராம். இந்த ஏதோ ஒன்று ட்ரம்ப்னால நமக்கு பிரச்சனை இருக்குது, இந்த இன்கம் டேக்ஸ் விஷயமே வந்து பல நாளாக பல வருஷமாக 2014 எதிர்பார்க்கப்பட்டது. இந்த 12 lakhs கொண்டு வருது, அது வந்து இந்த வருஷம் தான் நடந்திருக்கு. அதுக்கு அடுத்த ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே தீபாவளிக்குள்ளேயே வந்து உங்களுக்கு இன்னொரு விஷயம் நடக்குது அப்படின்னா 2 மேஜர் ரிஃபார்ம்ஸ் தான் சொல்லலாம். 2 மேஜர் ரிஃபார்ம்ஸ். அந்த தீபாவளி பரிசு என்ன உண்மையிலே பரிசா, இல்லை நம்மளை ஆறுதல் படுத்துறதுக்காக சரிப்பா நீ ரொம்ப கஷ்டப்படுற, நீ நல்லா நடிக்கலாம் கூட இல்லை பரவாயில்லப்பா நல்லா நடிச்சிருக்கப்பா, அந்த மாதிரி ஒரு விஷயமா இது என்னது? மோடி வந்து ரெட் ஃபோர்ட்டில் பேசுறதுக்கும் பொலிட்டிக்கல் இந்த எலெக்ஷன் மீட்டிங்கில் பேசுறது டிஃப்ரெண்ட் அவதாரம் எடுத்துப்பார் எப்போவுமே அவர். இந்த ரெட் ஃபோர்ட்டில் பேசுறதுங்கிறது இன்னும் செங்கோட்டை சொல்லுவாங்கள்ல, இந்த யூஎஸில் ஒன்று இருக்கும், ஸ்டேட் ஆஃப் யூனியன் அட்ரஸ்னு பிரசிடென்ட் கொடுப்பார். ஓகே, அதாவது அமெரிக்கா எப்படி இருக்குது, என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் இயர், அது மாதிரி எடுத்துக்கிறேன் நான். அவர் அனதர் திங் இஸ் மோடி எப்போவுமே ஒரு செஸ் பிளேயர், ஒரு 5 moves டிசைட் பண்ணியிருப்பார். ஓகே, வெறும் ஜிஎஸ்டி வச்சு அவங்க ஆறுதல் ஆகிடுவாங்க அப்படின்னு கிடையாது. ஜிஎஸ்டி பண்ணினா ஓகே, இப்போது ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வருது, இன்ஃபேக்ட் அதுவே இந்த டேரிஃபோட நெகட்டிவிட்டி எடுத்துடும். இந்த நெக்ஸ்ட் 3 months, ஐ மீன் அப் டு பொங்கல், ஆல் ஓவர் இந்தியா ஃபெஸ்டிவல்ஸ், கரெக்ட், இன்க்ளூடிங் கிறிஸ்மஸ், நியூ இயர் எல்லாம் சேர்த்து நான் சொல்கிறேன். ஓகே, அதோட டிமாண்ட் பீக்கில் இருக்கும். அது ஓரளவுக்கு பிரச்சனையும் இந்த சென்ஸ் அமெரிக்காலையும் இப்போ தான் பீக் இப்போ தான் ஆர்டர்லாம் ஆர்டர் பிளேஸ் கூட பண்ணியிருக்கலாம். ஸோ நம்மளுக்கு டிசம்பர் வரையில் ஆர்டர் இருக்கும் ஆக்சுவலி, கார்மெண்ட்ஸோ ஜியோ. பட் அங்கே லேண்ட் ஆர்ட்டே 50% ஆகிடும். பட் அது கான்ட்ராக்ட் எப்படின்னு தெரியாது. இன்னும் அவங்க டேக்ஸ் பேர் பண்ணுறாங்களா, மோஸ்ட்லி நம்ம தான் பேர் பண்ணி ஆனது. ஓகே, ஸோ அவர் எப்போதுமே 5 steps யோசித்து தான் சொல்லுவார். அதாவது அதுக்கு முன்னாடி ஒரு
எனக்கு தெரியும் 2 மாதம் வேலையாக நடக்கும். அவர் செங்கோட்டையில் போய் பேச போகிறாரு அப்படின்னா. ஏன் இங்கேயே கோயம்புத்தூர்ல வந்து பேசணுன்னா கூட நிறையா கலெக்ட் பண்ணி தான் வந்து பேசுவார். நீங்களே பார்த்து ரொம்ப குறிப்பாக பேசுவார். அவர் எப்போ பேசினா ஜென்ரலில் பொதுவாக இருக்காது அவர்தெல்லாம். ஓகே. ஸோ அண்ட் சவுண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. சிஎம்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்களா எப்படி இருக்கும்னு. ஸோ ஜிஎஸ்டி கன்செஷன் வருது அது. ஓகே. அது ஓரளவுக்கு டாரிஃபையும் என்ன ஒன்று சொல்லலாம் ஸோ இப்போனா ரியல் தீபாவளி பரிசு தான் அது. அது இருக்கும். அது ஏன்னா மேபி அது வந்து இண்டிவிஜுவலாக இப்போ அனௌன்ஸ் பண்ண முடியாது. கவுன்சிலில் அனௌன்ஸ் பண்ண முடியும். பிரைம் Okay. மினிஸ்டர் கூட அனௌன்ஸ் பண்ண முடியாது. கவுன்சிலில் நெக்ஸ்ட் மீட்டிங் இருக்கும்போது அதுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கலாம். அதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா பியாண்ட் அ ப்ரொப்போர்ஷன் எல்லா சிஎம் ஓட் இருந்ததுன்னா அது இட்ஸ் பாஸ்னுங்கிற மாதிரி. இதுவரையில் ஆனால் கன்செஷன்ஸில் தான் போயின்னு இருக்கு. 99% சொல்லலாம் அது. ஓகே. ஏன்னா அந்த இதுவும் பார்த்துருக்கேன் அந்த மீட்டிங்ஸில் எப்படி போகிறது அப்படின்ட்டு. ஓகே. ஸோ பட் ஜிஎஸ்டி வந்து நம்ம வந்து இது வந்து எப்படி பார்க்கலான்னா ஒரு ஃப்ரீபி கிடையாது. முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஃப்ரீபி இன்னும் ஆட்டிடியூடும் பாலிசியும் இதுவும் டிஃப்ரெண்ட். இதனால என்ன பண்ணுறோம், இதனாலேயே ஜிடிபி இன்னும் 1% அதிகரிக்கலாங்கிறாங்க. ஓகே. ஜிஎஸ்டி வந்து குறைக்கிறதுனால ஜிடிபி 1% அதிகரிக்கலான்றாங்க. Correct. என்ன டிமாண்ட் demand. ஓகே. என்னாச்சுன்னா ஐ மீன் லைக் ஒன்று 12%லேருந்து 5%க்கு வருது. 28லேருந்து 18 வரும்னா ஸ்ட்ரெயிட்டாகவே 10%. நாளைக்கு இங்கே வந்து ஏன்னா 10% தள்ளுபடினா அங்கே க்யூ இருக்குமா இருக்காது அந்த கடையில்? கண்டிப்பா இருக்கும். இருக்கும்ல. அது மாதிரி தான் இதுவும். ப்ரைஸ் சென்சிட்டிவ் சொல்லுவோம்ல. ஸோ இதுதான் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட், ப்ரைஸ் சென்சிட்டிவ் அப்படிமோ. இன்னொன்று என்ன சொல்லுவேன்னா, இப்போது உங்களுக்கு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, திடீர்னு ப்ரைஸ் வந்ததுனாலும் போய் வாங்கலாம். இப்போ என்னாச்சுன்னா இந்த இதெல்லாமே எதுவுமே இப்போது அத்தியாவசியமாகிடுது. டிவியோ ஃப்ரிட்ஜோ காரோ எல்லாருமே. இன்னும் முன்னாடி லக்ஸரி ஐட்டம் அப்படிம்பாங்க. அப்போல்லாம் 60% 90%லாம் இருந்திருக்கு டேக்ஸஸ்லாம். ஓகே. இந்த அப்போசிஷன் தாங்களா அவங்க தான் போட்டிருந்தாங்க இந்த டேக்ஸ்லாம். அண்ட் ஸோ இது அந்தளவுக்கு டிமாண்ட் இது. இப்போ திடீர்னு எல்லாம் இப்போ மொபைல் ₹1 அப்புறம் இப்போ ப்ளம்பர் ஃபிட்டர்லேருந்து வச்சுருக்காங்கல்ல, எல்லாம் மெய்ட் சர்வெண்ட்லேருந்து எல்லாம் வச்சுருக்காங்க. அது மாதிரி தான் ஆகிடும் லக்ஸரி ஐட்டம்ஸ் எல்லாம். ஸோ அதில் நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. பட் ரிஃபார்ம்ஸ் தான் இன்னும் நான் பார்த்துட்டு இருக்கேன் எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு. இன்ஃபேக்ட் ஐ எம் பிளானிங் டு மேக் அ ப்ரெசன்டேஷன் நீத்தி ஆயோக்கு. ஓகே. பிகாஸ் ஈஸ் ஆஃப் டூயிங் இப்போ என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் 5 வருஷமாக பேசின்னு இருக்கீங்க, 10 வருஷமாக பேசின்னு இருக்கீங்க. ரேங்க் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இன்னும் கூட அதிகமாக தான் இருக்குது. மேபி 60 70 எங்கேயாவது இருக்கணும் கண்ட்ரின்னு பார்த்து 10க்குள்ளே வரணும் நம்ம. பட் நேத்திக்கு நான் கேட்டேன், அமிதாப் காந்த் பேசின்னு இருக்காரு. இன்றைக்கும் ஸ்டார்ட் அப்க்கு ஏதாவது கம்பெனி ஆரம்பிக்கணுன்னா இன்னும் நேம் அப்ரூவல்கே இன்னும் நாள் கணக்காகுது, வார கணக்காகுது. இல்லையே சார். நேம் அப்ரூவல்னா ரிஜிஸ்ட்ரேஷன், கம்பெனி Okay. ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் சேர்த்து எனக்கே டைம் ஆச்சு. ஓகே. ஆனால் அப்போ ஆர்ஓசி வெப்சைட்டே ப்ராப்ளம் வந்தது. இன்னொன்று என்ன ஜிஎஸ்டி எனக்கே அதுவும் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் என் பேர் ஜி ரமேஷ்னு இருக்கும், ரமேஷ் கணேஷன் இருக்கும். ஓகே. ஆதாரில் ஒன்று இருக்குது, பாஸ்போர்ட்டில் ஒன்று இருக்குது, அட்ரஸில் ஒன்று இருக்குது. ஸோ இதிலே கன்ஃபியூஷன் ஓடித்து ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. அதுதான் அவரும் சொல்கிறேன் அமிதாப் காந்த். ஓகே. இப்போ இந்த மீட்டிங்கில் நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியும். இங்கே உட்காந்துட்டு ஹாங்காங்கில் ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணலாம், நம்ம சிங்கப்பூரில் ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணலாம். அவ்வளோ ஈஸி. எஸ். ஓகே. வந்துடும் அப்ரூவல் மேபி 2-3 டேஸில் வந்துடும். பட் யூ கேன் ஓப்பன் டக் 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 யூன் பேங்க் அக்கௌண்ட். இன்னும் அங்கே ஒரு யூ நீட் அ சார்ட்டர்ட் அக்கௌண்ட், யாராவது டேக் த ஹெல்ப், இட் பி டன். ஆர் யூ கேன் ஈவன் டூ இட் இஃப் யூஆர் ஃபெமிலியர் வித் தட். இப்போ என்னாச்சுன்னா அந்த காலத்தில் மேனுஃபேக்சரிங்லாம் இப்போ எம்எஸ்எம்இன்னு பேசுகிறோம்ல, அவங்கெல்லாம் என்னென்னா அவங்க எல்லாருமே 6ஆம் முறை பண்ணி அவங்களுக்கு பழக்கம். இப்போ உங்கள மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து சாஃப்ட்வேர் என்டர்பிரைஸ், டெக்கீஸ் இவங்கெல்லாம் வராங்களே, இவங்களுக்கு எல்லாமே சனத்தில் வரணும் அவங்களுக்குலாம். ஓகே. அவங்களோட ஆட்டிடியூட் அண்ட் அப்ரிஷியேட். அதனால தான் இவ்வளோ யூனிக்காக ஸ்டார்ட் அப்ஸ்லாம் வந்தது. ஸோ அந்த அளவுக்கு இன்னும் வரல ஈஸ் ஆஃப் டூயிங்னு பார்த்தீங்கன்னா. ரிஃபார்ம்ஸ்லாம் அப்ரூவல்ஸ் நிறையா ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் ப்ளேம் பண்ணலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் வெறும் இந்த ஆர்ஓசி அவ்வளோதான். ஸ்டேட் கவர்மெண்ட்டில் தான் நிறைய அப்ரூவல்ஸ்லாம் தேவைப்படுது இன்றைக்கும். ஓகே. அது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். பட் மோதிட்ட என்னென்னா ஏதோ ஒரு நெவர் வேஸ்ட் கிரைசிஸ்னு சொல்லுவாங்க மேனேஜ்மெண்ட்டில். எப்போவுமே ஒரு நெருக்கடியை இன்னும் அதை வந்து நல்லா உபயோகப்படுத்திக்கணும் அப்படிம்பாங்க. ஓகே. அவர் அதில் எக்ஸ்பர்ட் அவர். ஸோ இதை எப்படியும் அது அதுதான் ஐ திங்க் இது வந்து டெஸ்டிங் த த்ரெஷ்ஹோல்ட் அப்படிம்பாங்க. நீங்கள் ஓடும்போது ஐ மீன் டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு 1 hour ஓடுறீங்க, நாளைக்கு 1.5 hour ஓடுறீங்க. அது மாதிரி கண்ட்ரி த்ரெஷ்ஹோல்டை டெஸ்ட் பண்ணுறாங்கிறது என்னோட எண்ணம். அது எவ்வளோ அளவுக்கு எடுத்துன்னு போகலாம் அண்டு எந்த அளவுக்கு வந்து உற்பத்தி அதிகரிக்க முடியும் ஜிடிபி அதெல்லாம் எடுத்துன்னு இது அவர் நினைக்கிறது நடந்ததுன்னா 9% கூட ஆகலாம் ஜிடிபி.
ஓகே. நேத்திக்கு ஒருத்தர் சொல்கிறாரு இந்த டேக்ஸ்னால நம்மளுக்கு வந்து 1/2% அஃபெக்ட் ஆகலாம், பட் 2% அதிகரிக்கலாம் அந்த ரிஃபார்ம்ஸ்னால, ஜிஎஸ்டியும் சேர்த்து. சார் நீங்கள் கிரைசிஸ்ன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் பற்றியும் பேசுனீங்க. ஜென்ரலாக வந்து ஒரு பேக்கப் இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கோவிட் போது எப்படி ஊசி போட்டால் என்ன தெரிஞ்சுக்கும் சிரிச்சாங்க. டக்குன்னு சாஃப்ட்வேர் போட்டு உலகத்துக்கே கொடுத்தாச்சு அந்த சாஃப்ட்வேர் நம்ம. ஸோ அந்த கிரைசிஸை வந்து அவர் யூஸ் பண்ணிக்கிட்டார். என்ன ரிஃபார்ம் வரலாம் இந்த 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 ட்ரம்ப் சொன்ன இந்த 50% அந்த இதனால என்ன ரிஃபார்ம்ஸ் வரலாம்னு நினைக்கிறீங்க? ஆர் த கவர்மெண்ட் இஸ் ப்ரிப்பேர்ட் நினைக்கிறீங்களா, இல்லை தே வில் டேக் சம் டைம்னு நினைக்கிறீங்களா? See, government is preparing. ஓகே. ஸோ அதனால தான் அது கிரைசிஸ்ன்றீங்க. ப்ரிப்பேர் பண்ணுற டைம் தான் கிரைசிஸ். இல்லை, அது கிரைசிஸ் நான் என்னன்னு சொல்லிடுறேன் முதல்ல. ஓகே, இப்போ ஒன்று வந்து ஒரு 6 மாதத்தில் ஸ்லோவாக இவால்வ் ஆச்சுன்னா அது கிரைசிஸ் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு நிறையா சிக்னல் திடீர்னு எல்லா பக்கத்துலேருந்து உங்களுக்கு அட்டாக் வந்தது வச்சுக்கோங்க, நாலா பக்கத்துலேருந்து, அது கிரைசிஸ். அண்ட் எல்லாமே ஒரு 2 வாரத்தில் ஆச்சு வச்சுக்கோங்க, அது கிரைசிஸ். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகிட்டுன்னு நினைக்கிறீங்க, திருப்பி அது ஒரு இன்னும் ஹைட்ரா ஹெடன் அது மாதிரி இன்னும் பெரிய பிரச்சனை அப்படின்னு ஆகிட்டுருக்கு. அதுதான் கிரைசிஸ் இப்போ நடந்துட்டுருக்கு. ஓகே, இவங்க எப்படி என்னென்ன அப்ரோச் சொல்லு. ஒன்று இப்போ சைனா விசிட், ஜப்பான் விசிட், 40 கண்ட்ரீஸோடு பேசின்னு இருக்காங்களே எல்லா எக்ஸ்போர்ட்ஸ்க்கெலாம். பட் ஒன்லி சேட் பார்ட் இஸ் இந்த 40 கண்ட்ரீஸ் ஜிடிபி எக்ஸ்போர்ட் கூட்டினா கூட அமெரிக்கா எக்ஸ்போர்ட்ஸ்க்கு வராது. $80 பில்லியன் கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம், கொஞ்சம் பேக்கப் பண்ணலாம். அதாவது டெம்பரரியாக அவங்களுக்கு குஷன் பண்ணிக்கும். ஓகே, கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் எப்போவுமே ஒரு கோல்டன் ஹவர் சொல்லுவீங்கள்ல, அது மாதிரி ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் மேனேஜ் பண்ணி ஆகணும். இன்ஃபேக்ட் இன்னொன்று சொல்லிடுறேன், 1998 ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் நம்மளுக்கு நல்லா இம்பேக்ட் ஆச்சு. சாங்ஷன் வந்து போதும், நம்ம வந்து நியூக்ளியர் பாம்பு போட்டோம், உடனே சாங்ஷன். அப்போ வந்து குளோபல் சாங்ஷன், அது இன்னொன்று டச்வுட் இதுவரையில் வரல. ஓகே, ட்ரம்ப் அதுவும் புஷ் பண்ணிருக்கு, யூரோப் வச்சு சொல்லியிருக்காரு. ஓகே, ஃபர்ஸ்ட் இனிஷியலி அவங்க வந்து டாரிஃப் தான் சொன்னாங்க, சாங்ஷன் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ அப்போ வந்து சாங்ஷனே இருந்தது. ஜப்பான் நம்மளோட ரொம்ப ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி, இதை எய்ட் கட் பண்ணாங்க அப்போது, ஃபாரின் எய்ட். ஓகே, பிகாஸ் ஜப்பான் ஆல்வேஸ் அகேன் நியூக்ளியர் பாம்பு, ஏன்னா அவங்களே அஃபெக்ட் ஆகிருக்காங்க. அவங்க ஒன்லி கண்ட்ரி அஃபெக்ட் ஆன கண்ட்ரி குளோபலி நியூக்ளியர் பாம்னால. ஓகே, பட் அதுலேருந்து ஆல்மோஸ்ட் 6 மந்த்ஸ் கழிச்சு வெளியில் வர ஆரம்பிச்சிட்டோம். அந்த வருஷம் இன்ஃபேக்ட் நம்மளுக்கு முன்னாடி வருஷம் வந்து நம்மளுக்கு 5% க்ரோத் ரேட் வந்து அந்த பாம் போட்டு சாங்ஷன் இந்த பீரியடில் 5.8 க்ரோத் ரேட் வந்தது. ஓகே, சரியில்லை, அட்லீஸ்ட் மேலே போகல. அதுக்கு முன்னாடி 8%லாம் இருந்தது அஃப்கோர்ஸ். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு இந்த குவார்ட்டரை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு பார்க்குறாங்க. ஸோ ஒன்று இந்த கண்ட்ரீஸ்லாம், பட் ஒன் பெனிஃபிட் நீங்கள் கேட்குறது லாங் டேர்ம் பெனிஃபிட், நம்ம எக்ஸ்போர்ட் டைவர்சிஃபை ஆகும். இப்போல்லாம் திங்க் பண்ணாத கண்ட்ரீஸ்லாம் இவங்கெல்லாம் திங்க் பண்ணலாம். அந்த கிரானைட்டோ, இன்னும் ஜெர்மன் ஜுவல்லரி பெருசாக அஃபெக்டட். ஜெர்மன் ஜுவல்லரி சூரத், isn't it? குஜராத். ஓகே, ஸோ அப்போல்லாம் அதெல்லாம் பற்றி யோசிக்காமையாக இருப்பாங்க. அதே மாதிரி கார்மெண்ட்ஸ் என்னென்னு கோயம்புத்தூர்லேருந்து வேலூர் வரையில் அங்கே லூதியானா எவ்வளோ இடம்லாம் இருக்குது. ஓகே, அவங்களாம் இப்போ பாக்கி டெஸ்டினேஷன்லாம் பற்றி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஓகே, அண்ட் ஈவன் ஷ்ரிம்ப்ஸ் கூட அஃபெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகே, இன்ஃபேக்ட் ஷ்ரிம்புக்கு இன்னொரு காரணம் இருக்குது. அவங்க வந்து இப்போ திடீர்னு கெமிக்கல் அட்டாக் பண்ணுறாங்க. நேற்றுக்கு ஒரு ஹெல்த் செக்ரட்டரி இதை பற்றி பேசியிருந்தார், கென்னடி, கேள்விப்பட்டிருக்கீங்க? எஸ், ஷ்ரிம்ப் அங்கேருந்து வரதுலாம் கெமிக்கல்ஸ் நிறையா இருக்குன்னு அவர். ஸோ அதெல்லாம் இவங்க பார்க்கணும், இப்போது கெமிக்கல்ஸ் எப்படி குறைக்கிறதுன்னு அவங்க பார்க்கணும். அதெல்லாம் இப்போ கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் எடுத்துக்கும் அது. ஸோ ஒன்று வந்து உலகளாவில் எல்லா கண்ட்ரீஸோட ரிலேஷன்ஷிப் டைவர்சிஃபை பண்ண பார்க்குறாங்க. சைனாவோட திருப்பியும் ஸ்ட்ரெங்தன் ஆகும். ஓகே, ரஷ்யாவோடய எக்ஸ்போர்ட் பண்ண பார்க்குறோம், பட் அந்த அளவுக்கு இப்போ தான் தே ஓப்பன் அப் த மார்க்கெட் அவங்க ரஷ்யா. ஸோ அங்கேயும் நிறையா இப்போ லெதர்லாம் ரஷ்யாவுக்கு நிறையா போகலாம், அவங்களோட கண்ட்ரி அப்படி. ஓகே, ஸோ அது ரெண்டாவது. மூணாவது நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, சிஏலையும் சரி பாக்கி இண்டஸ்ட்ரி பாடியிலையும் சரி, ரிஃபார்ம்ஸ் வரும். தட்ஸ் அ பியூட்டி ஆஃப் மோடி. என்ன பண்ணுவார்னா, இப்போ அமெரிக்காவே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், இவர் என்னதான் ரியாக்ட் பண்ணப்போ ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிற, என்னதான் ரியாக்ட் பண்ணுற, என்னதான் யோசிச்சுட்டு இருக்காருன்னே தெரியாது யாருக்கும். ஆனால் நிறையா டிஸ்கஷன் நடக்கும். நிறையா ஆப்ரேஷன் சிந்தூருக்கு எப்போ ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஐ திங்க் பாம்பு போட்ட அணில் அவங்க அட்டாக் பண்ண அணில் ஒரு வருஷம் முன்னாடி யோசிச்சிருப்பாங்க. அதுதான் சொல்கிறேன் நான். அதாவது இது மாதிரி நடந்து என்ன பண்ணுறது, ஒரு வருஷம் முன்னாடி. ஏன்னா அப்போ தான் ஸ்டார்ட் அப் டெக்னாலஜி எல்லாம் ப்ரொக்யூர் பண்ணி ரெடி ஆச்சு. அட்டாக் வந்த அப்புறம் இதெல்லாம் ரெடி பண்ண முடியுமா? நான் டெக்னாலஜி முடியும். ஏன் சொல்கிறேன்னா, அந்த இன்டெலிஜென்ஸ் வேணும். அவங்க எங்கே உக்காண்டிருக்காங்கன்னு அந்த இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு 15 டேஸில் வராது. முன்னாடியே தெரிஞ்சுக்கணும் எப்படி மூவ்மெண்ட் எல்லாம் ட்ராக் பண்ணி. அது மாதிரி இதுக்கு வந்து
ஒரு முடிவோடு வருவாங்க. அதுதான் வெயிட் பண்ணுறாங்க மக்கள். ஓகே, அந்த முடிவு இன்னும் தெரில. அதுதான் அவருக்கு அவங்களுக்கும் மட்டும் சஸ்பென்ஸ். தான் தெரியும். அவருக்கு மட்டும் தான் தெரியுமா? ஒரு க்ளோஸ் குரூப் ஆஃப் 5-6 பீப்புளுக்கு தெரிஞ்சுக்கலாம். பிஎம்ஓலையோ ஃபைனான்ஸ் இப்போ மேடம்க்கு நிறைய வேலை வரும். ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு, நிர்மலா சீதாராமன் எல்லா கிரைசிஸையும் அவங்க பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அவங்க. ஆமா, கோவிட் பார்த்துட்டாங்க, எல்லாமே அதுவும் அன்அஸ்யூமிங்காக. ஓகே, அவ்வளோ கிரிட்டிசிசம்க்கு எகெயின்ஸ்டா. ஓகே, ஸோ சைலண்ட். ஐ மீன் அவரோட மாறுதலை பாருங்க. பிஜேபிக்கு ஸ்போக்ஸ் பர்சனாக இருந்து சைலண்ட் பெர்ஃபார்மர் ஆனார். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு மாறினார் அவர். தட்ஸ் கமெண்டபிள். அவர் பண்ணி அச்சீவ் அதெல்லாம் வரும். இப்போ சேலஞ்ச் இப்போ ஜிஎஸ்டிலாம் அதுதானே. இன்னொன்று சொல்லி அந்த பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன். இந்த ஜிஎஸ்டியில் என்ன, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பார்க்குறீங்களே, உங்கள் ஏரியாலே பார்க்குறீங்க, மெட்ரோலாம் வந்துருக்கு. ஓகே, இதெல்லாம் எதனால சாத்தியப்பட்டதுன்னா இந்த ஜிஎஸ்டினால. ஜிஎஸ்டி க்ரோத் திடீர்னு பாயிண்ட் ஆகிடுது. டைரக்ட் டாக்ஸஸோட இன்னும் க்ரோத் நிறையா இருக்குது அதில். அதனால தான் நம்மளால் இதெல்லாம் பண்ண முடியுது இப்போது. ஓகே, ஸோ ஓரளவுக்கு ரிஃபார்ம்ஸ் எதாவது வரும். ஒன்று பாயிண்ட்டு ஒன்று 2 விஷயம் இருக்கும். ஒன்று இந்தியன் சிஸ்டம்க்கு என்ன பண்ண போகிறாருன்னு, அமெரிக்காவுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாரு. திடீர்னு ஃப்ளைட் எடுத்து நாளைக்கு அமெரிக்காவுக்கு போகலாம் அவர். ஓகே, ஆர் கால் போடலாம். சம்திங் இவர் ஒரு கன்க்ளூஷன் அவருக்கு ஏதோ தோணுன்னு நினைக்கிறேன். டக்குன்னு எங்கேயாவது தோணுமோ தெரில. ஓகே, ஒரு நல்ல விஷயம் தோணும் டெஃபினெட்லி. எதாவது எடுத்துன்னு வருவாங்க. அதுதான் மக்களுக்கு அந்த அன்சர்டினிட்டி தான் பியூட்டி. அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் பேசி பேசி போட்டுடுறாங்க ட்விட்டரில். இவர் ஆனால் மனசில் போட்டுட்டே அதை கால்குலேஷன் நிறையா பண்ணிட்டு இருப்போம். இது பண்ணால் இப்படி இப்படி பண்ணால் வார் ரூம் சொல்லுவாங்கள்ல ஆர்மியில். நீங்கள்லாம் சொல்கிறீங்க அஃப்கோர்ஸ். அந்த நான் சொல்கிற வார் ரூம் தான் வேறு. அதெல்லாம் வந்து ரியல் பேட்டில். இது வந்து ஷேடோ பேட்டில்ஸ். ஓகே, நிழல் பேட்டில் அதுன்னு சொல்லிக்குவாங்க. ஓகே, அங்கே நிறையா நடந்துட்டுருக்கும். அண்ட் இன்னொன்று பாயிண்ட் சொல்லி ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களோட நேர்களை கண்டிப்பாக தெரிஞ்சவன இது. வேர்ல்டுலேயே இப்போது அஜித் டோவல், ஜெய்சங்கர், பிரைம் மினிஸ்டர், பெஸ்ட் காம்பினேஷன் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆஸ் என்எஸ்ஏ, ஆஸ் எ ஃபாரின் மினிஸ்டர், ஆஸ் எ பிரைம் மினிஸ்டர். இவங்க போய் எங்கே போய் இவங்க தான் லாங்கஸ்ட் ஸ்டாண்டிங். ஓகே, ரஷ்யாவில் இருக்க லாவ்ரோன்னு இருக்கார், சைனாலேயே இருக்க ஜி இருக்கார். பட் இந்த காம்பினேஷன் இருக்குது பாருங்கள். அண்ட் தென் அவங்களோட நேஷ்னலிஸ்டிக் திங்கிங் இருக்குது பாருங்கள். ப்ளஸ் த ரிஸ்க் டேக்கிங். அவங்கள பர்சனலாக தே ஆர் புட்டிங் த ஹெட். ஆப்ரேஷன் சிந்தூர்னா எவ்ரிபடி இஸ் புட்டிங் த ஹெட் ஆன் த ஷாப்பிங் போர்ட், இஸ்ன்ட் இட்? பட் மோடி சப்போர்ட்ஸ் அது இருக்குது. பட் அவர் சொல்கிறார், அவர் உக்காந்துக்கிறார் கண்ட்ரோல் ரூமில். ஓகே, ஏதாவது டெசிஷன்னா அந்த முடிவுக்கு தான் நான் சஸ்பென்ஸாக வெயிட் பண்ணுறேன். என்ன முடிவோடு வரப்போகிறோம் தெரிஞ்சிருக்கும் சார், நீங்கள் சொல்ல மாட்டேன்றீங்க. இல்லை, நம்ம யூகிக்கலாம். ஓகே, அவங்க எப்படி பண்ணலான்னு. பட் அவர் இந்த டெசிஷனும் அவர் வந்ததுலேருந்தே இது ஒரு பெரிய பேச்சாக நடந்துட்டுருக்காங்க டெல்லியில். ஒன்று நீங்கள் சொல்லிட்டு இன்னொன்று பண்ணிடுவார். இல்லை, அது கூட கிடையாது. இதுவரை எந்த அப்பாயின்மெண்ட்டும் யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. என்ன கவர்னராக இருக்கட்டும், ஆர்பிஐ கவர்னராக இருக்கட்டும், வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்கட்டும், பிரசிடென்ட் சிபி ராதாகிருஷ்ணன் அவுட் ஆஃப் த வேர்ல்டு தான். அவருக்கு அப்படி தான் திடீர்னு அவருக்கே ஒரு கால் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் அவரோட யூனிக். ஆனால் எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த முடிவு அப்ரிஷியேட் பண்ணுற முடிவாக இருக்கும். ஓகே, அப்படி இருக்கணுமே, ரொம்ப பர்சனலைஸ்டாக இருக்கக்கூடாதுல்ல. ஏன்னா அவ்வளோ நிறைய கன்சல்ட்லாம் பண்ணுவாங்க. அப்படி யாருக்குமே தெரியாது. அதில் என்னாச்சு, இந்த நேம் ட்ராப்பிங்கே கிடையாது டெல்லியில். ஓகே, அதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப். ஸோ சிம்பிள் பாயிண்ட், இந்த 3 பேர் இருக்கிற வரை கண்ட்ரியும் சேஃப் ஹேண்டில் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் என்எஸ்ஏ ஆஃபீஸில் டாப் நாச் அவங்க டீம் போட்டிருக்கிறலாம் அது. ஓகே, ஸோ 2 விஷயம். எப்படி நம்ம அமெரிக்காவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண போகிறோம், இந்தியாவை எப்படி இன்னும் முன்னேறி எடுத்துன்னு போகிறோம், அதுதான் 2 சேலஞ்சு உங்களுக்கு. அதில் இந்த சிலது சொல்லிட்டாங்க. இதில் என்னென்னா, இப்போது இன்கம் டேக்ஸ் எடுத்துக்கோங்க. எல்லோரும் அன்றைக்கி எதிர்பார்த்தாங்க எக்ஸம்ஷன். திடீர்னு 12 lakhsன்ட்டாங்க. அது யாருமே எதிர்பார்க்கல. ஓகே, மேபி 4 லட்சம் போகலாம், 7 லட்சம் போகலாம் அப்படின்னு தான் எதிர்பார்த்து. 12 lakhsக்கு 7 லட்சத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஓகே, இன்க்ரிமெண்டலாக பண்ணினீங்கன்னா ஒரு இம்பேக்டும் இருக்காது எப்போவுமே. திடீர்னு ஒரு ஒரு பெரிய பிளாஸ்ட் மாதிரி பண்ணீங்க வச்சுக்கோ, அதோட இம்பேக்டே வேறு. அது 5 ஸ்டெப்பாக பண்ணால் அதுக்கு இம்பேக்டே இருக்காது. எங்கே இருந்தீங்களோ அங்கேயே தான் இருப்பீங்க நீங்கள். ஓகே, ஸோ தட் இஸ் த பியூட்டி ஆஃப் இந்த மாதிரி டெசிஷன்ஸ்லாம். அது ரெடி மிகுது. அது ரெடி. ஓகே, ஸோ அதாவது சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து, கிரைசிஸ் இருக்குது, மோடி இருக்கார், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார்
I think a long interview. I think I've made you to sit for a long hours. Your every minute is count எனக்கு தெரியும். பட் ஸ்டில் நான் கேட்டுக்கொண்டதுக்காக எங்களுக்காக சாமானிய நேயர்களுக்கு பேசினது மிக 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 எனக்கு மகிழ்ச்சி. அது உங்கள்கிட்ட பேட்டி எடுத்தது எனக்கு வந்து ஒரு டிக் பாக்ஸ்ன்னு இருக்கும்ல சார், எல்லாருக்கும் எனக்கு ஒரு டிக் பாக்ஸ் இன்னைக்கு சார். வெரி நைஸ். ரொம்ப நன்றி. ஆக்சுவலி நானே ஒரு ஃபுல் ஃப்ளோவில் இருந்தேன்னு நினைக்கிறேன். ஏன்னா சிலதெல்லாம் மக்களுக்கு தெரியணும்னு விரும்பினேன். ஓகே சார், உங்களை மாதிரி இன்டெலெக்சுவல் வந்து மக்களுக்கு சொல்லும்போது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். நம்ம காலி ஆகிடுவோமோ. இப்போ யாராவது ஒருத்தர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணி நம்ம சொன்ன இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்து நமக்கு அவ்வளோதான், நமக்கு எதாவது ஆகிடுமோன்னு இருக்கும்போது இல்லை ஏதோ பண்ண போகிறாங்க கவர்மெண்ட்டுன்றது அவருக்கு தெரியுன்ற அளவுக்கு நமக்கு இருந்தால் போதும் சார். அந்த அளவுக்கு நம்பலாம் இந்த கவர்மெண்ட்டை டெஃபினட்டாக. சில பேர் என்னமோ அவங்க யோசிக்கவே இல்லாத மாதிரி என்னமோ எம்எஸ்எம்இலாம் அஃபெக்ட் ஆகும், அது அஃபெக்ட் ஆகும், அதெல்லாம் 2 மாதம் முன்னாடியே வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நிறைய மீட்டிங் நடந்தது அசோசியேஷன்ஸோடலாம். ஓகே. அண்ட் கண்டிப்பாக ஏதோ ப்ளூ பிரிண்ட் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இல்லைன்னா ஐ மீன் எப்போவுமே ஒன்று நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க, மோடி பேசலைன்னா தான் ஏதோ வருதுன்னு அர்த்தம். ஓகே சார், பாயிண்ட் டேக்கன். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச்.